சார் இங்க என்ன பிரச்சனைனா, இந்த பேரூராட்சியை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் ஒருத்தர் முருகன் இருக்கிறார் சார். அவர் இங்க வைக்கிறது மட்டும்தான் சட்டமா இருக்குது. அவரு செய்யறது மட்டும்தான் வேலையா இருக்குது. அதுக்கு ஒட்டுமொத்த அதிகாரிகளும் உடந்தையா இருக்கிறாங்க. இப்ப அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு பில்லுன்னு சொல்லிட்டு நாங்க ஏதோ ஒண்ணு போடணும், இல்ல நாங்க ஏதாவது மக்களோட வேலைக்காக நாங்க எடுத்துன்னு வரோம்னு வச்சுக்கோங்களேன், எங்களை நாள் கணக்கா அலக்கழிக்கிறாரு சார். ஆனா அதே ஜனங்க காசோட வந்தாங்கன்னா அடுத்த நொடியா அந்த வேலையை முடிச்சு அமைச்சிடுறாரு அவர். அதே மாதிரி அவருடைய எய்ம் பாத்தீங்கன்னா, இப்ப அடுத்து ஏற்கனவே அவரு இந்த கவுன்சிலர் எலெக்ஷன்ல நின்று தோத்துட்டாரு. அடுத்து அவரு கவுன்சிலர் எலெக்ஷனுக்கு நிக்க போறாரு. அதை பகிரங்கமா ஆபீஸ்லயே சொல்லுகிறாரு. ஆபீஸுக்கு வரும்போது அவருடைய அரசியல் சம்பந்தப்பட்டதோட தான் வராரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ எந்தெந்த அரசாங்க திட்டங்கள் வருதோ அதை மொத்தத்தையுமே அவரோட வார்டு பக்கமே பண்ணுவாரு. அவருடைய ஊருக்காரங்களுக்கு மட்டுமே பண்றாரு. அவர் வீட்டுல பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டுமே பண்ணுவாரு. இப்ப இந்த இலவச வீட்டு மனை பண்ணலாம் கூட வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10 வீட்டுக்கு வர காசு 5 வீட்டுக்கு வருதுறாங்கன்னா அது மொத்தம் அவருடைய உறவினர்களுக்கே போயிடுது. இந்த மாதிரி அவர் அடுத்த எலெக்ஷனுக்காக ஒர்க்க பேரூராட்சியில இருந்து ஆரம்பிச்சு பண்ணிக்கிறார். அவரை யாருமே கேள்வி கேட்க முடியாதுன்றது ஒரு நிதர்சனமான உண்மை. இதை நான் கேட்டா உங்களால என்ன பண்ண முடியும்னு கேட்கிறாரு. ஒரு மன்ற உறுப்பினர்ன்ற முறையில கூட மரியாதை இல்லாம தரக்குறைவா தகாத வார்த்தையை எப்பவுமே பேசுறாரு சார். அதே மாதிரி ஒரு நிரந்தர பணியாளர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள இவர் ஒரு தற்காலிக பணியாளர். ஆனா மட்டு மரியாதை இல்லாம தரக்குறைவான வார்த்தையில ஒருமையில பேசுறாரு சார். அவரை திட்டம் பண்ண சொல்லி எவ்வளவு தூரம் சொன்னாலும் செயல் அலுவலர் ஆகட்டும், ஏடி ஆகட்டும், யாருமே ஒத்து வர மாட்டாங்க. அவருக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. இன்னைக்கு நாங்க ஏடி வராருன்னு தெரிஞ்சு 11 கவுன்சிலர் இங்க ஆபீஸ்ல உட்காடுறோம். ஏடிக்கு தகவல் கொடுத்த நாங்க ஆபீஸ் பிரச்சனையை பேசணும் வாங்க சார்னு கூப்பிட்டோம். அவர் ஒரு 10 மணிக்கு உட்கார்ந்தோம் சார். நாங்க அவர் ஒரு தனிப்பட்ட இடத்துக்கு வர சொன்னார். ஒரு தனியான இடத்துக்கு இங்க வாங்க பேசலாம்னு சொன்னார். இது ஆபீஸ் பிரச்சனை சார், வாங்க ஆபீஸ்ல பேசலாம்னு நாங்க தகவல் சொன்னோம். இங்க ஒரு 3 மணி நேரமா ஒரு நல்ல நாள் அதுவும் நாங்க படைக்காம கூட சாப்பிடாம உட்காரோம். அவங்க அங்க அன்னதானத்துல சாப்பிட்டு கிஃப்ட் ரூம்ல உட்காந்தீங்க, நீங்க எங்க ரூமுக்கு வந்தாதான் பேசுவோம். நாங்க செயல் அலுவலர் ரூம் ரொம்ப குறுகிய ரூம் சார். அங்க 10-11 பேர்லாம் உட்கார முடியாது. நாங்க என்ன சொன்னோம், பக்கத்துல இருக்கிற ரூமுக்கு வாங்க சார், ஃப்ரீயா உட்காந்து பேசலாம். எங்களுக்கு அதுக்கு அதிகாரம் கிடையாது, நாங்க வர முடியாது, நீங்க தான் இங்க வரணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க சார். ஒரு 3 மணி நேரமா ஒரு மன்ற உறுப்பினர்கள் நாங்க உட்காந்துக்கிறோம். எங்களை என்ன பிரச்சனைன்னு கூட கேட்காம உங்களோட அதிகாரத்தை எங்க கிட்ட திணிக்கிறீங்களேன்னு கேட்டோம். இப்படிதான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஏன் போயினே இருக்கிறாங்க சார் அவங்க. அப்ப 3 மணி நேரமா உட்கார்ந்து இந்த மன்ற உறுப்பினர்கள் என்ன அப்ப அந்த தற்காலிக பணியாளருக்கு கொடுக்கிற அத்தனை அந்தஸ்தும் அப்ப ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எங்களுக்கு இல்லையா? அவர் பாத்தீங்கன்னா இன்னொன்னும் பண்றாரு சார். இங்க பில்லு போட வராங்க இல்லைங்களா லேடிஸ், அவங்களோட போன் நம்பர் எல்லாம் வாங்கி வச்சுட்டு இரவு நேரங்கள்ல அவங்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுக்குறாரு. அந்த மாதிரியான வேலையும் அவர் பண்றாரு சார். அதே மாதிரி இங்க நடக்கிற மொத்தத்துமே இவர் தான் சார் கையாட இது பண்ணிக்கிறாரு மொத்தமே. அவரை கண்ட்ரோல் பண்ண முடியாம நாங்களும் ஒவ்வொரு கவுன்சிலரும் எவ்வளவு நாள் அடங்கி போனோம் சார். ஆனா இப்ப அவரை பணியை மாற்றம் செய்யுங்க, அவரை பணியிலிருந்து எடுங்கன்னு சொல்றோம். இது திருந்தணும்னா அதான் வழின்னு சொல்லிட்டு சொல்றோம். உங்களோட பிரச்சனை என்னன்னு கூட கேட்கறதுக்கு எங்க மன்ற உறுப்பினர்களுக்கு இந்த நிர்வாகத்துல வசதி இல்லை சார். அப்போ ஒரு மன்ற உறுப்பினர்களும் மக்களோட பிரச்சனையை பேசுறதுக்கு காது கொடுத்து கூட கேட்கலன்னா அப்ப எப்படி சார் அந்த பிரச்சனையை தீர்க்க முடியும்? எங்களால தீர்க்க முடியல, ஆனா மக்கள் நேரம் பணம் கொடுத்து சாதிச்சுன்னு போறாங்க சார் இந்த ஆபீஸ். இப்ப கொஞ்ச நாளாவே இந்த ஆபீஸ்ல நிறைய விஷயம் நடக்குது. செய்தித்துறையில இருக்கிற உங்களுக்கு நிறைய விஷயம் வந்திருக்கும். வந்த விஷயத்தெல்லாம் மூடி மறைக்கிறாங்க. அப்ப எல்லா தப்பு செஞ்சுட்டு மறைக்கக்கூடிய எல்லா திறமையும் இவங்களுக்கு இருக்குது சார். இப்போ இந்த திமிரி பேரூராட்சியை பொறுத்தவரையிலும் மக்களுக்கு எந்த ஒரு வசதி நேரடியா போய் சேராது. வசதி படைச்சவங்க சாதிச்சுக்கின்னு போலாம் சார். அவர் நினைக்கிறதா சட்டமா இந்த ஆபீஸ்ல வச்சுக்கிறாரு சார். கணினி ஆபரேட்டர் அவர் தான். இத பத்தி செயல் அலுவலர்கிட்ட சொன்னாலும் அவர் இதுவரைக்கும் அவரை கூப்பிட்டு விசாரிக்கல சார். நேத்துல இருந்து இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. நேற்று 10 மணில இருந்து 7 மணி வரலாம் நைட் இந்த ஆபீஸ்ல நான் உட்காந்துருக்கேன். ஒரு சின்ன வேலை, ஒரே ஒரு வரி போட்டு பில் வாங்கணும். அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்டை நான் 5 நாள் இழுக்க அடிச்சாங்க. எல்லா டாக்குமெண்ட்டும் எடுத்து கொடுத்துட்டேன். இதே மாதிரி பலமுறை பண்ணிருக்கிறாரு. என்ன கேட்டாக்கா உன்னால என்ன பண்ண முடியும்னு கேக்குறாரு சார். அவரு ஒரு மன்ற உறுப்பினர் என்னால என்ன பண்ண முடியும்னா நான் வேற என்ன சார் பண்ண முடியும் சார்? அவரை இந்த இடத்துல இருந்து பணியில இருந்து எடுக்கணும் சார்.